Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நச்சுன்னு ஒரு 6 டிப் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க மக்களே. இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் என்னென்ன டிப்னு போய் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டிப் வந்து முருங்கைக்காய் டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு எப்படி நம்ம வந்து ஐஸ் பெட்டிக்கில் வைக்கலாம், பிரிசர்வலுக்கு வைக்கலாங்கிற டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது முருங்கைக்காய் சீசனுக்கு நம்ம நல்லா இளங்காயாக வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தாராளமாக 2 மாதம் வச்சுக்கிறலாம். அதே நேரத்தில் மரங்கள் இருக்கிறவங்க கூட மரத்துலேயே முத்தை போடாமல் இளங்காயை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி நம்ம குழம்புக்குள்ளே போடுறோமோ அதே சைஸுக்கு நீங்கள் அழகாக கட்டிங் பண்ணி வருங்க. கட்டிங்லாம் பண்ணிடணும். பண்ணி ஒரு டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சிடணும். எவ்வளோ பிறப்பு வேணாலும் நீங்கள் போட்டு வைக்கலாம். கரெக்டாக இது வந்து நம்மளுக்கு 2 மாதம் தாராளமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் அக்காவோட டிப்பு. நானும் செஞ்சு பார்த்துட்டேன். இது இன்னொரு முறை இந்த மாதிரி ஒரு முருங்கைக்காயை 2ஆக கட்டிங் பண்ணிக்கிறேங்க. பெரிய முருங்கைக்காய் இருந்தால் 3ஆக கட்டிங் பண்ணிக்கிறேங்க. இது வந்து நம்ம வந்து பிரிசர் உள்ளுக்கு வைக்கக்கூடாது. வெஜ்ஜுகள்லாம் வைப்போம்ல கீத்தட்டு ஐஸ் பெட்டிக்கில், அந்த இடத்துல இதை வைக்கணும். நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா சுற்றிக்கிறேங்க. சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வாரம் வரைக்கும் நல்லா பச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு அந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிறேங்க. இப்போ வாங்க இன்னொரு முறையும் பார்ப்போம். காட்டன் துணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறேங்க. எடுத்து ஒரு முருங்கைக்காய் 2ஆக கட்டிங் பண்ணி இந்த மாதிரி நல்லா சுற்றி ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு வெஜ்ஜு வைக்கிற இடத்துல ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சுருங்க. உங்களுக்கு சூப்பராக 3 வாரம் வரைக்கும் நல்லா பச்சுன்னு இருக்கும். நான் ஏற்கனவே வெஜ்ஜு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்லாம் வீடியோ போட்டிருக்கேன். காட்டன் துணி பிளாஸ்டிக் சுற்றி இருக்கிறத வெஜ்ஜு வைக்கிற ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வச்சுருங்க. டப்பாவில் உள்ளதை ப்ரெஷர் உள்ளுக்கு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். டப்பாவில் உள்ளது தாராளமாக உங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு எட்டெல்லாம் போகாது. நல்லா பச்சுன்னு இருக்கும். எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸை நீங்கள் மறுமுறை எடுத்து ப்ரெஷர் உள்ளுக்கே வச்சுருங்க. அந்த மாதிரி தான் சோளம், பட்டாணி, கேரட்டு, மேங்கோ, வாழைப்பழம் எல்லாமே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். மீன் வந்து கிறிஸ்பியாக நாகட்டு மாதிரி எப்படி பொரிக்கலாங்கிற டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பிரட்டிக்கிறேங்க. நம்ம இப்படியே போட்டு பொரிப்போம். நீங்கள் எப்போவாவது ஒரு நாளைக்கு நெத்திலி மீனாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். என்னோடய நெத்திலி பொடி பொரிக்கிற அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கலை. இந்த மீனில் இப்போ முள்ளாம் இல்லை. அந்த அளவுக்கு வீட்டுக்காரவங்க வந்து நல்லா செதுக்கி வெட்டி தந்துடுவாங்க. அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன். அதில் வந்து சோள மாவு கொஞ்சோன்னு மேலே போடுங்க. ரொம்ப வேண்டாம். நெத்திலி மீனாக இருந்தால் வேறு மாதிரி செய்யணும். அது நல்லா கிறிஸ்பியாக பப்படை மாதிரி இருக்கும். வடகம் எப்படி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி மீன் இது வந்து கிறிஸ்பியும் சாஃப்டாக இருக்கும். நாகட்டு மாதிரி இது இருக்கும். கடிக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இது இந்த மீன் இந்த மாதிரி பரட்டி வச்சுருங்க. மாவு வந்து உடனே பொரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை மாவை தூவ வேண்டியதில்லை. ஒரு அரை மணி நேரமாக 10 நிமிஷம் சென்று பொரிச்சிங்க அப்படின்னா லைட்டாக அப்படி அந்த மாவை அப்படியே தூவி விடுங்க. பட்டும் படாமல் அந்த இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி பட்டும் படாமல் இருந்தால் போதும். ரொம்ப தேவையில்லை இதுக்கு. இந்த மாதிரி போட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு பொரிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பொரிக்கிற வீடியோ எடுக்கலை. பொரித்து எடுத்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். நல்லா கிறிஸ்பியாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே கிறிஸ்பியாக உள்ளுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு வாங்குவோம் 1 கிலோ அப்படி. அது எல்லாமே நம்ம வந்து ரெசிபிகளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சமையலில் சாப்பிடவும் செய்வோம். நீங்கள் லைட்டாக பட்ரு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் போட்டு 1 நிமிஷம் அவனில் வைங்க. வச்சுட்டு அதை எடுத்து நல்லா பிரட்டி விட்டுட்டு லைட்டாக உப்பு போடுங்க. உப்பு போட்டு 160 டிகிரியில் நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். மறுபடியும் லைட்டாக கிண்டி பிரட்டி விட்டுட்டு ஒரு உளுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இன்னொரு 5 நிமிஷம் வைக்கணும். மொத்தம் 10 நிமிஷம் வைக்கணும். வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உப்பு கலந்த முந்திரி பருப்பு ரெடி. அவனில் வைக்கிற டைம்னு பார்த்தா கரெக்டாக 10 நிமிஷம். ஆனால் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைட்டாக நம்ம கிண்டி விடணும். 160 டிகிரியில் நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை விட கூட வச்சிங்கன்னா ரொம்ப கருகி போயிடும். அப்புறம் நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதை பார்த்துக்கிறங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்து கிண்டி விட்டுட்டு வைங்க. 10 நிமிஷம் கணக்குன்னு பார்த்தா 10 நிமிஷம். நம்மளுக்கு வந்து கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த சுட வெதுவெதுப்பாக இருக்கையிலேயே நீங்கள் என்ன செய்யுங்க, சீனி மேலே போட்டோன்னா போட்டுக்கரலாம், மிளகாத்தூள் போட்டனாலும் போட்டுக்கரலாம். இந்த மாதிரி ஒரு போத்தலில் எடுத்து வச்சு நீங்கள் போடுங்க. உள்ளுக்குள்ளே வந்து நான் சீனி போடுறேன். அது எதுக்கு போடுறேன்னு உங்களுக்கு அடுத்த டிப் வரும். அந்த மாதிரி நம்ம வந்து பொரித்து வச்சதை வந்து நம்ம வந்து அவனில் வச்சதை போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா குட்டீஸ்களும் நம்மளும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது வெறும் பருப்பாக இருந்தால் சமயத்தில் நம்ம ஐஸ் பெட்டியில் வச்சுருப்போம், சாப்பிட மாட்டோம். இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் போகலாம். இப்போ நம்ம போத்தல்லையோ இல்லை டின்னிலையோ
பிளாஸ்டிக் பொத்தில் கல் பொத்தில் எதில் இருந்தாலும் நம்ம வந்து முறுக்கு சீடை சிப்ஸுகள்லாம் நம்ம உள்ளுக்கு வைப்போம். நம்ம சுருக்கா வந்து எண்ணெய் வடை அடிச்சிடும். அதை தவிர்க்கணும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் எதில் நீங்கள் போட்டு வைக்கிறீங்களோ அந்த டப்பாலேயோ போத்தல்லையோ கொஞ்சமாக சீனியை தூவி விட்டு வச்சிங்க அப்படின்னா இது 2ல் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து எண்ணெய் வடையும் அடிக்காது, அதே நேரத்தில் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் வந்து நான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போன வருஷம் தீபாவளிக்கு முறுக்கு பொடியில் கூட நான் அந்த டிப்ஸை சொல்லியிருப்பேன். முறுக்கு அடிக்க வைக்கையில் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். எப்போவுமே நான் ரெகுலராக எண்ணெய் பொரிச்சு வச்சாலும் சரி லைட்டாக சீனியை தூவி விட்டு அடிக்க வச்சுருவேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நம்மளுக்கு எண்ணெய் வடையும் வராது. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம முந்திரியை பொரிச்சது மாதிரியே நீங்கள் வந்து பாதாம் வால்நட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கரலாம். மசாலா வேண்டாம், உங்களுக்கு உரப்புக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மிளகுத்தூள் போடலாம், மிளகாத்தூள் போடலாம், உப்பு போடலாம், சீனி போடலாம், என்ன விரும்புகிறீங்களோ அதை போட்டுக்கரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப் போடலாம். புடலங்காய் வந்து ஒரு சிலருக்கு தோல் பிடிக்காது. அதனால் நம்ம இது வச்சு யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன செய்யணும், ஸ்பூன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சுனப்பு பகுதியை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த காயோட இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தோல் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துலலாம் நாங்கள் இப்படி தான் செய்வோம். இப்போ தான் நம்ம வந்து அந்த இதை வச்சு செதுக்கிடுறோம். காவாசி எடுத்துருக்குறேன், எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இது பாருங்களேன், ஒரு செதுக்குக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். தோலை விரும்புகிறவங்க தோலோடையே சமைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு அந்த தோல் பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சுக்கிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த சுனப்பு பகுதியை வச்சுக்கிட்டு விறுவிறுன்னு நம்மளுக்கு இது பண்ணிடுறோம். நம்மளுக்கு வந்து வெஜ்ஜு வந்து நம்மளோட காய் வந்து வேஸ்ட் ஆகாது. அது தோல் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இப்போ இதையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பூனை வந்து திருப்பி வச்சுக்கிட்டு நல்லா சுனப்பாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செதுக்குனீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு அது தோல் வந்துடும். இப்போ செதுக்கிறத செஞ்சு காட்டுறேன். இது காவாசி தான் செய்கிறவங்களுக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து வெஜ்ஜோடு வருதுன்னு பாருங்கள், காயோடு வருது அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், 2.25 காய்க்கு உள்ள தோலையும் காவாசிக்கு உள்ள தோலையும் பாருங்கள் எவ்வளவு வெஜ்ஜு வீணாக போகுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு 10 நாள், ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்கு எப்படி நம்ம வந்து ஐஸ் பெட்டிக்கில் வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஐஸ் பெட்டிக்கில் ஒரு வாரம் நம்ம வைக்கிறதுக்குள்ளே இது பார்க்க போகிறோம். ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்கு வைக்கலாம், 7 நாள்லேருந்து 10 நாளைக்கு வைக்கலாம். இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு விதையை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்து ஒரு டப்பா எடுத்து, டப்பாவில் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, எடுத்து டிஷ்ஷை போட்டு நல்லா அழகாக அடுக்கி வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்காது. அதுவே கட்டிங் பண்ணி மூடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 நாள் இல்லைன்னா 3 நாள், 3லேருந்து 5 நாளைக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஐஸ் பெட்டியில் எடுத்து வச்சிட வேண்டியது. இப்போ வாங்க அடுத்த டிப்பு போடலாம். இப்போ அடுத்த டிப்பு வந்து நம்ம வந்து பால் மாவில் தயிர் எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம். இது என்னோடய ஃப்ரெண்டு தான் போட சொன்னாங்க. நான் இயற்கையாகவே இப்படி தான் நான் செய்வேன். பால் மாவில் தான் நான் வந்து தயிர் போடுவேன். அந்த இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பெரிய ஸ்பூனில் வந்து 250 மில்லி தண்ணிக்கு வந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. இப்போ காஃபிக்கு இருந்துச்சுன்னா நம்ம சின்ன ஸ்பூனில் வந்து 3 போடுவோம். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 இல்லை 2 போடுவோம். தயிருக்கு வந்து நம்ம வந்து 4 ஸ்பூன் எடுக்கணும். எடுத்து வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து ஆற வைக்க வேண்டியதில்லை. அதுவே ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ஆறணும். பால் சுட சுட உரமோர் ஊற்றக்கூடாது. போட்டு நல்லா ஆற்றிக்கிறோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பாக போட்டோம், அப்புறம் நம்ம வந்து உரமோர் ஊற்றி வைப்போம். அதுவே உங்களுக்கு உரமோர் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து 2 காம்பு இருக்கிற பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகாயும் போடலாம், பட்டை மிளகாயும் போடலாம். உரமோர் 2 இல்லை, உப்பு போட்டுட்டீங்க, இல்லை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா போடலாம். காம்பு உள்ளது போடுங்க, காம்பு இல்லாத போட வேண்டாம். அப்புறம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து 1 ஸ்பூன் உரமோர் இருந்தாலே நம்மளுக்கு தாராளம் போதும். பால் வெதுவெதுப்பாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஊற்றி வைங்க. ரொம்ப சுட சுட ஊற்ற வேண்டாம், ரொம்ப ஆறிப்பையும் ஊற்ற வேண்டாம். வெதுவெதுப்பாக இருக்கணும். மூடி வச்சு நீங்கள் வந்து வெயில் காலமாக இருந்தால் வெளியவே வைக்கலாம். அதுவே ரொம்ப குளிர் காலமாக இருந்துச்சுன்னா அவன் உள்ளுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கட்டி தயிர் வந்துடும். அதுவே உங்களுக்கு அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் சூடு சட்டி உள்ளுக்கு போட்டு மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக 1/2 hour ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தயிரை பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக நல்லா இருக்குது. யோகட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.